உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவுக்கு தலையில பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால அதை அடிக்கடி வச்சுக்க முடியாது. அந்த ஆண்டவன் என்ன பூ இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுவான் போல. அதனால என்ன பூ இல்லாம ஆக்கிட்டான். எனக்கு திரும்பவும் பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா அது நடக்காதுன்னு நானும் மனசு வெறுத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பூவை பார்த்தாலே அம்மாவுக்கு வெறுப்பு வந்துரும். அது பூ மேல உள்ள வெறுப்பு இல்ல, எனக்கு என் மேலேயே இருக்கிற வெறுப்பு. அப்புறம் ஒரு நாள் அந்த ஆண்டவன் என்ன நினைச்சான்னு தெரியல. என்ன பூ இல்லாம பார்க்க பாவமா இருந்திருக்கும் போல. அதனால என் தலைக்கு பூ வச்சு விட ஒருத்தர் அனுப்பி வச்சான். நானும் திரும்பவும் சந்தோஷமா பூ வச்சுக்க ஆரம்பிச்சேன். நான் சந்தோஷமா இருந்தாதான் ஆண்டவனுக்கு பிடிக்காதுல்ல. அதனால திரும்பவும் அந்த பூவை என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தான். இருந்தாலும் இறக்கப்பட்டு திரும்பவும் என்ன இந்த பூவோடையே இருக்க வச்சுட்டான். ஆனா அந்த பூவுக்கு என் தலையில இருக்கிறத விட உன் தலையில இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் போல. எப்பவும் அந்த பூ உன் தலையில தான் இருக்கும். எனக்கும் அத பார்த்ததுக்கு அப்புறம் என் தலையில இருக்கிறத விட உன் தலையில இருக்கும் போதுதான் அந்த பூ ரொம்ப அழகா தெரிஞ்சது. நானும் அது அப்படியே இருக்கட்டும்னு நினைச்சேன். இப்போ அந்த பூவை எடுத்து தலையில வைக்க வேற ஒரு தலை வர மாதிரி இருக்கவும் அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அது உன் தலையில மட்டும் இருக்கட்டும்னு நினைச்சு ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அந்த பூ நான் செஞ்ச தப்பையும் அந்த தப்புல இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்காம என் தலையை விட்டு கீழே விழுந்துருச்சு. தமிழ், அம்மா நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. எனக்கு புரியுது தமிழ். அந்த பூ உன்னோட தலையிலையும் உங்க அம்மா தலையிலும் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லு தமிழ். அப்படியே இன்னொரு தலைக்கு போனாலும் அங்க வாடி போய் தான் இருக்குமே தவிர வாசமா இருக்காதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பூ வைக்கிற தலையை வெட்டுறதும் ஒண்ணுதான், அந்த பூவை புடுங்கி குப்பையில போடுறதும் ஒண்ணுதான். தப்பு செஞ்சா மன்னிக்கிறதுல என்ன இருக்குன்னு கேளு தமிழ். வார்த்தைக்கு வார்த்தை உங்க அப்பா தான் தமிழ் மட்டும் போதும் போதும்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதனால்தான் நான் இப்படி பண்ணேன். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தல, மன்னிப்பு தான் கேக்குறேன். பாரதி, செஞ்ச தப்ப தமிழை வச்சு சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. என்னால எதையும் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஏதாவது கதை சொல்லி தமிழை கெடுக்காதீங்க. தமிழ் வா. எதுக்கு இப்ப இவ்ளோ கோவம்? நான் என்ன நினைச்சு பண்ணேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. இவரே தமிழ் மட்டும் போதும்னு சொல்லுவாராம், ஆனா இவருக்காக நாம யோசிச்சா அது மட்டும் தப்பாம். இத வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. பாரதி, பாரதி என்னாச்சு? என்னாச்சு பாரதி? இப்ப ஓகேவா? அப்பா, அம்மாக்கு என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லடா, அம்மாக்கு காலையில சாப்பிட்டது ஒத்துக்கல, அதான் வாமிட் பண்ணிட்டேன். ரொம்ப வாமிட் வருதா? இல்லடா,
இப்போ ஓகே தான். தமிழ், ஆண்டாளத்தை வீட்டில் போய் லெமன் வாங்கிட்டு வா. சரிப்பா. பாரதி, உங்களுக்கு சரின்னு பட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சரின்னு பட்டா? இன்னைக்கு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, அதை பற்றி தான் சொல்கிறேன். இதில் என் விருப்பம்னு எதுவும் இல்லை பாரதி. முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. என்ன ஆதி, குத்தி காட்டுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, நான் யதார்த்தத்தை சொன்னேன். எது யதார்த்தம்? அபார்ஷன் பண்றதா? அப்படி நீங்கள் நினச்சதானே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனீங்க? அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே ஹாஸ்பிட்டல் போய் கூட பண்ணாம திரும்பி வந்தேன். ஏங்க, அது போகிறதுக்கு முன்னாடி தெரியலையா? தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியா நீங்களும் உங்க பொண்ணு நடந்துக்கிட்டீங்க? இந்த விஷயத்த உங்ககிட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும்னு ஒருத்தி ஆசாசையா புடவை கட்டி பூ வச்சு ரெடி ஆகி காத்துட்டு இருப்பா. உங்க பொண்ணு வந்து பொம்மைய தூக்கி எறிஞ்சு தம்பிய வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லுவா. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு உனக்கு இனிமே தம்பியும் வரமாட்டான் தங்கச்சியும் வரமாட்டான்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு நான் பண்ண நினைச்சது மட்டும் முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம், அப்படிதானே? தமிழ் ஒன்றும் உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லைங்க. அவ ஒரு குழந்தை. ஆனா நீங்க குழந்தை இல்லல்ல. சரி, நைட்டு தான் தமிழ் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி காலையில வந்து உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு தமிழ் மட்டும் போதும், வேற குழந்தைலாம் எனக்கு வேண்டாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? அதுவும் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்ப கூட அது அவர் வேண்டாம் தான் சொல்லுவாரு. இப்ப என்ன மட்டும் குறை சொல்வாராம். பாரதி, இப்படிலாம் பேசுறதால நீங்க செஞ்சது சரின்னு ஆயிடாது. இப்பவும் நான் செஞ்சது சரின்னு உங்ககிட்ட சொல்லல. நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக நீங்க இப்படி என் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்டை போடாம நீங்க பண்ண அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அந்த பாவத்தை பண்ணணும்னு நினைச்சதே உங்களுக்காகவும் தமிழுக்காகவும் தானே. திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறீங்க. ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கிறத என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா உங்களை நான் இப்படிலாம் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. மறைக்கல ஆதி, நீங்களும் உங்க பொண்ணு அதை சொல்ல விடல. சரிங்க, தப்பெல்லாம் என் மேலையும் தமிழ் மேலையும் தான். நீங்க உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப ஏன் இஷ்டப்படி இந்த குழந்தைய வயித்திலேயே வளரட்டும். 10 மாசம் கழிச்சு வெளியே வரட்டும். வெளியே வந்து வளரட்டும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். பெண்ண, நான் ஏதோ உங்களை அபார்ஷன் பண்ண சொன்ன மாதிரி. ஆதி, இந்தாம்மா. யார் கொடுத்தா? லக்ஷ்மி பாட்டி தாம்மா கொடுத்தாங்க. அப்படி என்னம்மா சாப்பிட்ட? ஏன் வாந்தி எடுக்கிற? தெரியலடி, எப்பவும் போலதான் சாப்பிட்டேன். ஆனா ஏதோ சேரலன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு யோசிக்காம நான் எதுக்காக அந்த தப்பு செய்ய யோசிச்சேன்னு யோசிச்சு பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.